ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால யுத்த சேனை என்கின்ற ஒரு தலைப்பின் அடிப்படையின் கீழாக அநேகம் விஷயங்களை நாம் கற்று உணரும்படியான கிருபைகளை ஆண்டவராகிய தேவன் நமக்கு மெய்யாகவே கற்பித்து தருகின்றார். இந்த கடைசி கால ஊழியம் என்கிறதும் கடைசி கால ஓட்டம் என்கிறதும் கடைசி கால யுத்தம் என்கிறதும் ஒரு விசேஷமானது, வேறு பிரிக்கப்பட்டதும் கூட. இவைகளுக்கு என்கின்ற ஒரு தனிவிதமான ஆயத்த நிலை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டால் ஒழிய இந்த காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நேர்த்தியான விதத்திலே செய்து முடிக்க முடிகிறது இல்லை. வேதம் நமக்கு சொல்லுகிறதை போல பண்டைய கால ஓட்டம் என்கிறதனுடைய நிலை வேறு, இந்த கடைசி காலத்துக்குரிய ஓட்டம் அல்லது கடைசி காலத்துக்குரிய அழைப்பு என்கிறது வேறு. இந்த கடைசி காலத்திலே ஒரு மனிதன் இயங்க வேண்டுமென்றால் அதற்கேற்ற தகுதியான ஆயத்த நிலைகளை அவன் தன் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. கடைசி கால யுத்த வீரனுக்குரிய அடையாளம் அல்லது அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பட வேண்டிய ஆயத்த நிலைகளை பற்றி நம்முடைய தியானத்தின் ஊடாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். பல விதமான ஆயத்தங்களை பற்றி நாம் பார்த்து கொண்டு வந்தோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற நல்ல ஒரு ஆயத்தம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 11வது அதிகாரம் 34வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. எபிரேயர் 11:34 வாசிக்க கேளுங்கள். அக்கினியினுடைய உக்கிரத்தை அவர்கள் அவித்தார்கள், பட்டயத்தினுடைய கருக்குக்கு அவர்கள் தப்பினார்கள், பலவீனங்களில் அவர்கள் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள், அந்நியருடைய சேனைகளை அவர்கள் தீர முறியடித்தார்கள். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் பார்க்கிறோம், பலவீனமானவைகள் எல்லாவற்றையும் பலம் படுத்த வேண்டியது அவசியம். கர்த்தருடைய இந்த கடைசி கால யுத்த வீரனுடைய அடையாளம் என்கிறதை பற்றி ஆண்டவர் நமக்கு தீர்க்கமான ஒரு வார்த்தையின் மூலம் பேசுகின்றார். ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட பலவீனமாய் காணப்படக்கூடிய ஒவ்வொரு நிலைகளிலும், குறிப்பாக யுத்தத்திற்குள்ளாக கடந்து போகக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஆவிக்குரிய நிலையிலும் சரி, தன்னுடைய சரீர பிரகாரமான ரீதியிலும் சரி, எந்தெந்த காரியங்களிலே அவன் பலவீனம் உள்ளவனாய் காணப்படுகிறானோ அவைகள் எல்லாவற்றையும் பலப்படுத்தினால் ஒழிய யுத்தத்திலே நிலைவரமான வெற்றியை அவன் தன் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடிகிறது இல்லை. ஆகவேதான் கர்த்தர் தம்முடைய வேதத்திலே நல்ல ஒரு வாக்கியத்தை சொல்லுகின்றார். பலவீனமானவைகளை நீங்கள் பலமடைய பண்ண வேண்டும். எந்தெந்த வழிகள் சாத்தான் வரக்கூடிய வழிகளாய் காண்பிக்கப்படுகிறது, எந்தெந்த மார்க்கத்தின் ஊடாக சாத்தான் தன்னுடைய தானியங்களை நமக்குள் வைக்கும்படி பிரயாசப்படுகின்றார், எந்தெந்த இடங்கள் எல்லாம் பலவீனமாய் காணப்படுகிறது, இவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பலமடைய பண்ண துவங்கினால் ஒழிய யுத்தத்திலே பூர்ணமான ஜெயத்தின் ஊடாக கடந்து போக முடிகிறது இல்லை. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகின்றார், பலவீனம் உள்ளவைகள் என்று காண்பிக்கப்படக்கூடியவைகள் எவைகள் உண்டோ அவைகள் எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையினுடைய நிலைகளிலே பலம் உள்ளவைகளாய் உருவாக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையினுடைய பலவீனம் என்றால் என்ன? கர்த்தருடைய வேதத்தில் அநேகம் விஷயங்களை பற்றி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற நல்ல ஒரு வாக்கியம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 58வது வசனம் ஒரு வார்த்தையை சொல்கிறது. மத்தேயு 13வது அதிகாரம் 58வது வசனம் இவ்விதமான வார்த்தையை சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேகம் அற்புதங்களை செய்யவில்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய பலம் பலவீனப்படுத்தப்பட்டு போயிற்றோ, இயேசுனுடைய வல்லமை மட்டுப்படுத்தப்பட்டு போயிற்றோ, இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் செயல்பட விடாத அளவிற்கு கட்டுண்டு போகிறதனுடைய காரணம் என்ன என்றால், வேதம் நல்ல ஒரு வாக்கியம் ஒன்றை சொல்கிறது. அங்கே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய அவிசுவாசம் கர்த்தராகிய தேவனுடைய வல்லமையான காரியங்களை குறைவுபட பண்ணுகிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தரை செயல்பட விடாத தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஒட்டு மொத்த பலவீனம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். ஆண்டவராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையிலே இயங்கத்தான் நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளில் பூரணமான பலத்தின் ஊடாக நீங்களும் நானும் கடந்து போக முடிகிறது. இந்த ஆவிக்குரிய காரியங்களிலே செயல்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்குள் வல்லமையாய் இயக்கத்தின் ஊடாக காணப்பட வேண்டியது அவசியம். கர்த்தரை நீங்களும் நானும்
செயல்பட விடாமல் தடுக்கிறது உண்டானால் ஆவிக்குரிய யுத்தத்தினுடைய நிலைகளிலே உங்களாலும் என்னாலும் நிலைத்து நிற்க முடிகிறது இல்லை. ஆகவேதான் வேதத்திலே ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், எது எது எல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் பலவீனம், கிறிஸ்துவை செயல்பட விடாமல் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையின் பலவீனம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. கிறிஸ்து இயேசுவை எந்த விஷயம் செயல்பட விடாமல் தடுக்கிறது என்று பார்த்தால், இந்த இடத்துல இந்த வசனத்தில் ஒரு நல்ல ஒரு வாக்கியத்தை நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவராகிய தேவன் சென்ற இடங்கள் எல்லாவற்றிலும் கூட ஜனங்களுக்கு நடுவிலே அற்புதமான காரியங்களை செய்து கொண்டு வருகின்றார். மரித்தோரை உயிரோடு கூட எழும்ப பண்ணுகிறதும், அநேகம் விதமான வியாதிப்பட்ட மக்களை சுகமாக்குகிறதும், பிசாசு பிடித்திருக்கக்கூடிய மக்களை விடுதலை ஆக்குகிறதும், இன்னும் ஒவ்வொரு விதமான காரியங்களின் ஊடாக காணப்படக்கூடிய மக்களுக்கு அற்புதங்களை செய்யத்தக்கதுமான கர்த்தருடைய வல்லமை விளங்கக்கூடிய பெரிய காரியங்களை கர்த்தர் உருவாக்கி கொண்டு வருகின்றார். ஆனால் ஒரு குறிப்பிடப்படக்கூடிய பட்டணத்திற்குள்ளாக வந்த பொழுது அங்கே காணப்படக்கூடிய மக்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் கர்த்தராகிய தேவன் கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நினைவு கொள்ள ஆரம்பித்தாலும் கூட அவருடைய கிரியைகள் எல்லாம் கட்டுப்படுத்தப்பட துவங்க ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதற்கு காரணம் அங்கு காணப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய மனதில் காணப்படும் எல்லா அவிசுவாசத்தின் நிலை. நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசமற்ற தன்மைகள் காண்பிக்கப்படுகிறது உண்டானால் தேவனுடைய இயக்கங்களை நீங்களும் நானும் மட்டுப்படுத்த ஆரம்பித்து விடுகின்றோம். சாத்தானுக்கு அதுதான் வேணும். நம்முடைய அவிசுவாசம் அல்லது நம்முடைய விசுவாச குறைவு நம்முடைய வாழ்க்கையிலே அதிகப்படுத்தப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் வல்லமை நிறைந்த கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் மூலம் பெரிய காரியங்களை செயல்படுத்த முடிகிறது இல்லை. ஆண்டவராகிய தேவனை செயல்பட விடாமல் தடுக்கிறது எது? சாத்தானுடைய கண்கள் தீவிரமாய் பார்த்து இவனுடைய விசுவாசத்தின் காரியங்களிலே தளர்வுகளை உருவாக்குகிறது உண்டானால், இவனுடைய விசுவாசத்தின் தன்மைகளை சோர்ந்து போக செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால், இவனுக்குள் வல்லமையாய் இயங்கும் கர்த்தராகிய தேவனுடைய இயக்கத்தை மட்டுப்படுத்த முடியும் என்கிறது பொல்லாத பிசாசானவன் ஆழமாய் அறிய ஆரம்பிக்கிறதுனால கிறிஸ்துவை செயல்பட விடாத அளவிற்கு உங்களுடைய மனதிலே காணப்படக்கூடிய விசுவாசத்தின் நிலைகளை கட்டுப்படுத்த துவங்க ஆரம்பித்து விடுகின்றார். இந்த விசுவாசம் தளர்ந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால், இந்த விசுவாசம் சோர்ந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால், உங்களுக்குள் வல்லமையாய் கிரியைகளை நடப்பிக்கும் கர்த்தருடைய வல்லமைகள் மட்டுப்பட்டு நின்று போக துவங்குகிறது. இதுதான் இந்த கடைசி காலத்திலே பிசாசானவனுக்கு முக்கியத்துவமான ஒரு தேவையாக காண்பிக்கப்படுகிறதுனால சாத்தான் செய்யக்கூடிய முதல் வேலை என்ன? ஒவ்வொரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அவிசுவாசத்தை உருவாக்கி கர்த்தராகிய தேவனுடைய இயங்கும் கிரியைகளை நிறுத்த துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் நானும் விசுவாசிக்க துவங்கினால் மட்டும்தான் கர்த்தராகிய தேவனுடைய வல்லமை உன் மூலமாய் என் மூலமாய் இயக்கமுறை செயல்படுத்த துவங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தராகிய தேவனுடைய இயக்கத்திற்கு தடை எங்கே வருகிறது என்று சொன்னால் தேவனுடைய வல்லமை மட்டுப்பட்டு போகிறது இல்லை, ஆனால் என் வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய அவிசுவாசம், என் வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய விசுவாசமற்ற நிலைகள் ஆண்டவராகிய தேவனுடைய மடை திறந்த வெள்ளத்தை போல வரக்கூடிய அந்த மகா பெரிய சத்துவங்களை தடுத்து நிறுத்த ஆரம்பித்து விடுகிறது. ஆகவேதான் இந்த பொல்லாத சாத்தான் கடைசி நாட்களிலே அநேக விதமான மக்களுடைய மனதிற்குள்ளாக அவிசுவாசத்தின் காரியங்களை உருவாக்க ஆரம்பிக்கின்றார். கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறதை போல மனுஷகுமாரன் இதோ இந்த பூமியிலே வெளிப்படக்கூடிய நாட்களிலே ஜனங்களுடைய மனதிற்குள்ளாக விசுவாசத்தை காண்பாரோ? ஏனென்றால் விசுவாசம் தளர்ந்து நிறுத்தப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தருடைய கிரியைகள் நின்று போக ஆரம்பித்துவிடும். சாத்தானுக்கு இது நன்றாக தெரிய ஆரம்பிக்கிறதுனால பொல்லாத பிசாசு நமக்குள் மெய்யாகவே உருவாக்கப்படக்கூடிய விசுவாசத்தின் தன்மைகளை மட்டுப்படுத்த ஆரம்பித்து கர்த்தருடைய வல்லமையான செயல்பாடக்கூடிய மகிமையான காரியங்களை நிறுத்தும்படிக்காக பிரயாசப்பட ஆரம்பிக்கின்றார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய விசுவாசம் நின்று போகிறது உண்டானால் என்னென்ன காரியம் அவனுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறது என்கிறதை சற்று ஆழமான விஷயமாக நாம் தியானிக்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையை பாருங்கள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 10வது அதிகாரம் 39வது வசனத்தை கொஞ்சம் நிறுத்தி வாசிங்க. எபிரேயர் 10வது அதிகாரம் 39வது வசனம் இந்த வார்த்தை சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். நாமோ கெட்டுப்போக பின்வாங்கக்கூடியவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்க கூடியவர்களாயிருக்கிறோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய விசுவாசம் தான் அவனுடைய ஆத்துமாவை ஈடேற்றம் அடைய செய்ய ஆரம்பிக்கிறது. ஆத்துமா என்கிறது உங்களுக்கு நன்றாகவே தெரியும், நம்முடைய சிந்தை.
நம்முடைய சிந்தையிலே காணப்படக்கூடிய விஷயங்களிலே நல்ல ஒரு ஈடேற்றம் வர ஆரம்பித்தால் மட்டும்தான் கர்த்தராகிய தேவனுடைய வல்லமையான கிரியைகள் நம் மூலமாய் வெளியாக்கப்படுகிறதை பிரத்யேகமாய் பிரத்யட்சமாய் நம்முடைய கண்களினால் பார்க்க முடியும். சிந்தையிலே காணப்படக்கூடிய மாறாட்டங்கள், சிந்தையிலே வரக்கூடிய தடுமாற்றங்கள், சிந்தையிலே வரக்கூடிய பின்மாற்றங்கள், சிந்தையிலே யோசிக்கக்கூடிய யோசனையிலே வரக்கூடிய அநேகம் விதமான பின் விளைவுகள் ஆண்டவராகிய தேவனுடைய இயக்கங்களை மட்டுப்படுத்த துவங்க ஆரம்பித்து விடுகிறது. ஆகவேதான் கர்த்தர் தம்முடைய வேத வாக்கியங்களிலே நல்ல ஒரு விஷயத்தை இவ்விதமாய் சொல்லுகின்றார். ஒரு மனிதன் விசுவாசிக்க கூடியவனாய் காண்பிக்கப்படுகிறது உண்டானால் அவனுடைய ஆன்மா என்று அழைக்கப்படக்கூடிய சிந்தனை ஈடேற்றம் அடைய ஆரம்பிக்கிறது அல்லது ரட்சிப்பின் மகிமையை தன் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள துவங்குகிறதாய் காண்பிக்கப்படுகிறது. இந்த சிந்தை தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் நிலையை வகையறுக்க துவங்க ஆரம்பிக்கிறது. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இதற்கு நல்ல ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் பாருங்கள். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே தானியேலுடைய காலத்திலே அரசாளுகை செய்து கொண்டு வந்த மனுஷனாக காணப்படக்கூடிய நேபுகாத்நேச்சார் தன்னுடைய உப்பரிகையின் மேல் உலாவி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம் அவன் மகா பெரிய தொங்கு தோட்டங்களை உருவாக்கி தேசங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய இஷ்டத்தின்படியே ரொம்ப மிகவும் நேர்த்தியாய் கட்டுவிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் காண்பிக்கப்பட்டவன். ஒரு நாள் அரண்மனை உப்பரிகையின் மேலே உலாவி கொண்டிருக்கக்கூடிய மனிதன் அவன் தன்னுடைய சிந்தனையிலே யோசிக்க ஆரம்பித்தான். இதோ இந்த மகா பெரிய பாபிலோன் என்னுடைய மகா பெரிய மகிமைக்காய் கட்டப்பட்டது அல்லவா என்று சொல்லக்கூடிய நினைவு அவனுடைய வாழ்க்கையிலே இருந்த பொழுது, இந்த சிந்தையிலே ஒரு சின்ன ஒரு மாறாட்டம் வந்த பொழுது கர்த்தருடைய தீர்ப்பு அவருடைய தலையின் மேல் விழுந்ததை நாம் பார்க்க முடியும். ஒரு சிந்தனை தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் பலம். அந்த சிந்தை மெய்யாகவே தடுமாற்றத்தின் ஊடாக காண்பிக்கப்படுகிறது உண்டானால், சிந்தையிலே மாறாட்டங்கள் வருகிறது உண்டானால் அவன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளிலே ஒருமனப்பட்டவனாய் இயங்க முடிகிறது இல்லை. பிசாசுக்கு நல்லாவே தெரியும். இந்த விசுவாசம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் மட்டும்தான் ஆத்துமா ஈடேறக்கூடிய அளவிற்காக, ஆத்துமாவிலே ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனாய் மாற்றப்படக்கூடிய அளவிற்காக அவன் தன்னுடைய வாழ்க்கையின் தரங்களை உயரப்பட துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். ஆகவேதான் இந்த பொல்லாத சாத்தான் விசுவாசத்தின் காரியங்களை தொட ஆரம்பிக்கிறதுனாலே ஆத்துமா என்று அழைக்கப்படக்கூடிய நம்முடைய சிந்தனையிலே அநேகம் விதமான குறைவுகளை, குழப்பங்களை, அநேகம் விதமான வேதனைகளை உருவாக்கி தேவனுடைய திட்டங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு அப்புறமாக்க துவங்க ஆரம்பிக்கின்றான். ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்துமாவும் ஈடேற்றம் அடைய வேண்டியது அவசியம். ஈடேற்றம் என்று சொல்லக்கூடிய பதத்திற்கு ரட்சிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஒரு மனிதனுடைய ஆத்துமா ரட்சிப்பின் பிரயாசங்களின் ஊடாக ரட்சிக்கப்பட்ட ஒரு நிலையிலே காணப்படுகிறது உண்டானால் மட்டும்தான் கர்த்தராகிய தேவனுடைய திட்டத்திற்கு அவனுடைய சிந்தை என்று அழைக்கப்படக்கூடிய ஆத்துமா ஒத்துழைக்க துவங்க ஆரம்பிக்கிறது. அவன் ஒருவேளை சரீர ரீதியாக பலமடைந்தவனாய் காண்பிக்கப்படுகிறது உண்டானாலும், அவன் தன்னுடைய எல்லா விதமான ஓட்டங்களிலே பலமுள்ளவனாய் காணப்பட துவங்க ஆரம்பித்தாலும் கூட சிந்தனையிலே மாறாட்டம் வருகிறது உண்டானால் வாழ்க்கையிலே அவன் தோற்று போகிறதை பார்க்க முடியும். இதை விளக்க இன்னும் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஒருவேளை இந்த சம்பவத்தை ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கலாம், என்றாலும் மீண்டும் நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஒரு நல்ல ஒரு கொலை குற்றம் செய்த ஒரு கைதியை ஒரு மருத்துவர் ஒரு நாளில் பேட்டி காணும்படி கடந்து போனார். அந்த மருத்துவர் இருக்கக்கூடிய சிறை அதிகாரியை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். இந்த கைதி கொலை தண்டனைக்காக நியமிக்கப்பட்டவன், தூக்கு தண்டனைக்காக நியமிக்கப்பட்ட கைதி. இவனை மெய்யாகவே கொலை செய்யறதுக்கு உரிய அந்த காரியத்தை அந்த காலத்தில் நீங்க குறிச்சிட்டீங்க. அதே காலத்தில் இவனுக்கு எந்த வேதனையும் தராமல், எந்த குறைவும் தராமல் இவனை நான் கொன்று போட நீர் எங்களுக்கு உத்தரவு தர முடியுமா என்கின்ற ஒரு வார்த்தையை சிறை அதிகாரிகிட்ட வந்து மருத்துவர் கேட்டார். உடனே அந்த அதிகாரிகள் சொன்னாங்க, அதெல்லாம் எங்களுக்கு வந்து அந்த ஒரு அதிகாரத்தெல்லாம் தர முடியாது. ஏனென்றால் இத்தனாம் தேதி அன்று இந்த சிறை கைதி நாங்கள் தூக்கு தண்டனைக்கு நியமிக்க வேண்டும். இத்தனாம் தேதி காலை 5 மணிக்கு இவன் மெய்யாகவே தூக்கில் ஏற்றப்பட்டு கழு மரத்தில் ஏற்றப்பட்டு அவன் கொலை செய்யப்பட வேண்டியது அவசியம். இதுதான் எங்களுக்கு ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய சட்டம். ஐயா, அவன் வந்து தூக்க போடக்கூடிய நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிப்பான். அவனுடைய சரீரத்தில் வேதனைகள் வருகிறத பார்க்க முடியும். இப்போ இருந்தே அதுக்குரிய பயத்தின் நிலைகளின் ஊடாக கடந்து போகிறத பார்க்க முடியும். தூக்கு தண்டனை இல்லை, அந்த காரியத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய நேரத்தில் அவனுடைய கழுத்துகள் எல்லாம் இறுக்கப்பட்டு அவனுடைய எல்லா விதமான சப்த நாடியும் ஒடுங்கி போகக்கூடிய அந்த துடிதுடிக்கக்கூடிய அந்த நிலைகள் மெய்யாகவே மறுக்கப்படக்கூடிய அளவிற்கு அவனை நீங்கள் குறிப்பிடக்கூடிய அதே நேரத்தில் எந்த இரத்தமும் எந்த தழும்பும் இல்லாமல் நான் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தயவு செய்து நீங்கள் எனக்கு உத்தரவு தர வேண்டும். பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நீதிபதிகள் மற்ற எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து கேட்டாங்க, விசாரிச்சாங்க. சரி, அந்த மருத்துவருடைய கரங்களில் கொடுத்துடலாம். ஆனால் குறிப்பிடப்படக்கூடிய அதே நாளில் அந்த கைதி
மரணிக்க வேண்டியது அவசியம். இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில் சரின்னு சொல்லி அந்த மருத்துவர் ஒத்துக்கொண்டார். இந்த கைதியை தப்பவிடக்கூடாது என்பதற்காக அந்த மருத்துவமனை சுற்றிலும் அநேக விதமான காவல் அதிகாரிகள் காவலாக நின்று கொள்ள ஆரம்பித்தாங்க. மருத்துவமனைக்கு கடந்து போன அந்த நேரத்தில் இந்த மருத்துவ அதிகாரி இந்த சிறை கைதியை பார்த்து சொன்னார், சரியாக 3வது நாளில் நீ மரணிக்கப் போகின்றாய். அதற்கு நான் என்ன ஒரு காரியத்தை செய்ய போகின்றேன், உன்னுடைய மெயின் வெயின் என்று அழைக்கப்படக்கூடிய முக்கியமான நரம்புகள் ஒன்றை நான் மெய்யாகவே கட் பண்ணி அந்த நரம்பிலிருந்து வழியக்கூடிய இரத்தத்தின் சத்தத்தை நீ கேட்க போகின்றாய். சரியாக 3வது நாள் இத்தனாவது மணி இத்தனாவது நிமிஷத்தில் உன் ஜீவன் உன்னை தாண்டி கடந்து போய்விடும் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசிவிட்டு அவனுடைய கையில் சின்ன ஒரே ஒரு பிளேடை வச்சு லேசாக ஒரு கீரை தான் போட்டார். அதாவது அவனுடைய வெயினில் கூட அந்த பிளேடு வந்து டச் பண்ணிக்கார். லேசாக அவனுடைய தசையில் வந்து லேசாக ஒரு சின்ன ஒரு கீரல் தான். அது அவனுடைய கண்களெல்லாம் கட்டப்பட்ட ஒரு நிலைமையில் இந்த ஒரு காரியம் செய்த பொழுது மருத்துவருடைய வார்த்தைகளை நம்பி அப்படியே அந்த மனிதன் பயமடைய துவங்க ஆரம்பித்தார். கொஞ்ச நேரம் கழித்து கீழே ஒரு பெரிய ஒரு பக்கெட்டில் தண்ணீரை வைத்து இந்த மனுஷனுடைய அந்த கைகளின் மேலே ஒரு சின்ன ஒரே ஒரு பிளாஸ்டிக் டியூப் ஒன்றை மாட்டிக்கொண்டு அந்த டியூபின் வழியாக தண்ணீர் வந்து அப்படியே சொட்டி அந்த பக்கெட்டில் கீழே விழக்கூடிய சத்தத்தை இந்த கைதியினுடைய செவிகள் கேட்கக்கூடிய அளவுக்கு காரியங்களை செய்து முடித்தார். செய்து முடித்துவிட்டு சொன்னார், சரியாக 3வது நாளிலே இத்தனாவது மணி நேரம் இத்தனாவது வினாடியில் உன் ஜீவன் உன்னை விட்டு போயிடும். உன்னுடைய மெயின் வெயின் வந்து நான் வந்து கட் பண்ண, அதாவது அந்த காரியத்தை வந்து அறுத்து வச்சிருக்கிறதுனால இந்த இரத்தத்தினுடைய முழு காரியம் உன்னுடைய சரீரத்தை விட்டு வெளியேறி போய்விடும் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசினார். நடந்த விஷயம் என்ன தெரியுமா? 3வது நாள் சரியாக அவர் குறிப்பிடப்படக்கூடிய அதே நேரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த கஷ்டம் இல்லாமல் அவன் இறந்து போயிருக்கிறதை எல்லா ஜனங்களும் கண்டு ஆச்சரியப்பட்டாங்க. சிந்தனை தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் பலம். இந்த பலத்தை கெடுக்கிறது எது? பொல்லாத சாத்தான் சிந்தனையை கெடுக்கும்படி வருகின்றான். இந்த சிந்தனையை கெட்டுப்போக பண்ணக்கூடிய வழிமுறை எங்கே இருக்கிறது? ஒரு மனிதன் விசுவாசத்திலே மெய்யாகவே தளர்வோடு கூட காண்பிக்கப்படுகிறது உண்டானால் அவன் சிந்தனை ஈடேற்றம் அடையாதிருக்கக்கூடிய அளவிற்காக காண்பிக்கப்படுகிறது. அந்த சிந்தனையிலே மாறாட்டங்கள் வருகிறது உண்டானால் கர்த்தர் எத்தனை தூரம் அவனுடைய வாழ்க்கையை பலப்படுத்த ஆரம்பித்தாலும், கர்த்தர் எத்தனை வார்த்தைகளை அவனோடு கூட பேச ஆரம்பித்தாலும், அவனால் தேவனுடைய குரலின் ஆழ்ந்த காரியங்களை அறிந்து கொள்ள முடியாத அளவிற்காக அவன் வாழ்க்கையினுடைய நிலைகள் எல்லாம் அவன் சிந்தனைக்கு ஏற்ற வண்ணமாய் மெய்யாகவே சிதைந்து போகிறதை பார்க்க முடியும். இன்னும் ஒரு உதாரணத்தை பாருங்கள். யூதாஸ் காரியோத்துக்கு ஆண்டவராக தேவன் கற்பித்துக் கொடாத அநேகம் ஆவிக்குரிய திட்டங்கள் இல்லை. எத்தனையோ சீஷர்களுக்கு சொன்னதை போல யூதாஸ் காரியோத்துக்கும் ஆண்டவராக தேவன் பேசி சொல்ல ஆரம்பித்தார். என்றாலும் கூட யூதாஸ் காரியோத்து தன் ஜீவனை மாய்த்து கொண்டு தன்னைத்தானே மெய்யாகவே கொலை செய்து கொண்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? சிந்தனையில் காணப்பட்ட மாற்றம். சிந்தனையிலே மேற்கொள்ள முடியாத அந்த பலவீனம் அவன் வாழ்க்கையிலே வந்த பொழுது அவன் கேட்ட சத்தியம் அவனுடைய வாழ்க்கையிலே பலத்தை இழந்து போனது. அவனுக்கு உரைக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பலம் அந்த காரியங்களை விட்டு அவனுடைய வாழ்க்கையை விட்டு அகன்று போக துவங்கிற்று. காரணம், சிந்தனையிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வருகிறது உண்டானால் எல்லா காரியத்தின் ஒட்டு மொத்த வல்லமைகளை இழந்து போக ஆரம்பித்து விடுகின்றான். இதைத்தான் சாத்தான் பயன்படுத்தும் முகாந்திரமாக விசுவாச தளர்வுகளை உருவாக்கி ஆத்துமா ஈடேற்றம் அடைய விடாத அளவிற்கான காரியங்களை சாத்தான் உருவாக்க ஆரம்பித்து விடுகின்றார். இந்த சிந்தனை நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் அடைகிறது உண்டானால் என்னென்ன விதமான காரியங்களின் ஊடாக நம்முடைய சிந்தனைகள் மெய்யாகவே தாறுமாறாக்கப்பட போகிறது. சில ஆழ்ந்த விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது காரியமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 23வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. மத்தேயு 16வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷர்களுக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்கிறாய் என்றார். முதல் காரியம், சிந்தனையிலே வரக்கூடிய மாறாட்டம் ஏதாகிலும் ஒன்றை சிந்திக்க வேண்டும். அது கர்த்தருடையதா மனுஷனுக்குரியதா சாத்தானுக்குரியதா தெரியாது. சிந்தனையிலே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே குழப்பம் வருகிறது உண்டானால் ஏதோ ஒரு காரியத்தை அவன் சிந்திக்க துவங்க ஆரம்பிக்கிறான். கர்த்தருக்கு பக்கத்தில் தான் நிற்கிறான் பேதுரு. கர்த்தரோடு கூட பேசிக்கொண்டிருக்கக்கூடிய காரியங்களைத்தான் அவன் மெய்யாகவே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனாய் காண்பிக்கப்படுகின்றான். என்றாலும் கூட சிந்தனையிலே வரக்கூடிய மாறாட்டம் முதல் காரியமாய் அவனுடைய வாழ்க்கையிலே எதை அவன் வாழ்க்கையிலே தரும்படிக்காக தூண்டுகிறது என்று பாருங்கள். தேவனோடு கூட பேசிக்கொண்டு வரக்கூடிய அந்த மனுஷனுக்கு தேவத்துவமான காரியங்களை சிந்திக்க முடியாமல்
சிந்திக்காமல் மனுஷனுக்குரிய காரியங்களை சிந்திக்கும்படியாக தூண்டினது எது என்றால் ரட்சிக்கப்படாத நினைவு என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். ஒரு மனிதனுடைய ஆத்துமா ஈடேற்றம் அடையாதிருக்கிறது உண்டானால் கர்த்தருடைய சத்தியங்களை எத்தனை ஆழமாய் நீங்கள் மெய்யாகவே ஆராய துவங்க ஆரம்பித்தாலும் கூட இந்த ஆழமாய் ஆராய்ந்த ஆவிக்குரிய நிலைகளை தாண்டி மனுஷீக ரீதியாய் நீங்களும் நானும் சிந்திக்கிறதற்கு காரணம் என்ன? எத்தனை பிரசங்கத்தை நம்ம கேட்கிறோம். அதாவது இந்த கவனம் கல்லும் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த செய்தியை எத்தனை முறை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம் என்று பாருங்கள். எத்தனை காரியங்களில் ஆழ்ந்த விஷயங்களை கர்த்தர் நம்ம கூட பேசிக்கொண்டு வருகின்றார். எப்படி ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய ஆயத்தம் இருக்க வேண்டும், எப்படி கடைசி கால யுத்தத்திற்கு என்கிற ஆயத்தத்தின் ஊடாக போகணும், அவன் பழையவைகள் எல்லாவற்றையும் உருவளைய பண்ணி ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கக்கூடிய இலக்கை நோக்கி ஓட வேண்டும், தனக்கு பின்னானவைகளை திரும்பி பாராத ஒரு ஓட்டத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும். எத்தனை வார்த்தைகளை பேசினாலும் இன்னும் ஏன் உலகத்தை பற்றியதான கலக்கத்தை விட்டு உங்களாலும் என்னாலும் விலக முடியவில்லை என்றால் காரணம் ஆத்துமாவிலே இன்னும் ஏற்படாத ரட்சிப்பு, ஈடேற்றம் அடையாத ஆத்துமா. இந்த ஆத்துமாவிலே ஈடேற்றம் அடையாதிருக்கக்கூடிய வரைக்கும் எத்தனை காரியங்களை நீ கேட்க ஆரம்பித்தாலும் அது உன் வாழ்க்கையிலே கிரியைகளின் ஊடாக மெய்யாகவே கடந்து வருகிறதற்கு நம்முடைய ஆத்துமா அனுமதிக்கிறது இல்லை. கர்த்தர் அதைத்தான் நமக்கு சொல்லுகின்றார். இந்த பேதுருவுக்கு ஆண்டவர் எத்தனையோ விஷயங்களை பேச ஆரம்பித்தார். அதில் குறிப்பாக 3 சீஷர்களை தனியாக அழைத்து கொண்டு போய் தன்னுடைய உள்ளத்திலே காணப்பட்ட ஆழ்ந்த விஷயங்களை பற்றி கர்த்தர் அவர்களோடு கூட பேச ஆரம்பித்தார். அவர்களில் ஒருவனாய் காணப்பட்டவன் தான் இந்த சீமோன் பேதுரு. அவனுக்கு ஆண்டவராகிய தேவன் மற்ற சீஷர்களை காட்டிலும் விசேஷித்த காரியங்களை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். எருசலேமை பற்றி, வரக்கூடிய பாடுகளை பற்றி, மறு உலகத்தை பற்றி, மறு உலக ராஜ்யத்தில் எத்தன்மை உள்ள மகிமையான காரியங்களின் ஊடாக கடந்து போகிறோம் என்கிறதை பற்றி, மறுரூபத்தின் அனுபவங்களை பற்றி எல்லா காரியங்களையும் தெளிவாக பேச ஆரம்பித்தாலும் தேவனுக்குரியவைகளை சிந்திக்க முடியாமல் போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஈடேற்றம் அடையாத ஆத்துமா. கர்த்தருடைய வார்த்தைகள் எத்தனை ஆழமாய் உன்னோடு கூட பேசப்பட ஆரம்பித்தாலும் ஏன் உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறது இல்லை? ஏன் அதை நோக்கி உன்னாலும் என்னாலும் மெய்யாகவே ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கக்கூடிய இலக்கை நோக்கி ஓட நம்முடைய வாழ்க்கையில ஏன் இயல முடிகிறது? அந்த காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையை பெற முடியாமல் போகிறதற்கு காரணம் என்ன? கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படி ஈடேற்றம் அடையாத ஆத்மீக நிலை. இந்த ஈடேற்றம் அடையாத ஆத்மீக நிலையினால தேவனுக்குரிய ஆழ்ந்த விஷயங்களை புரிந்து கொள்ள முடிகிறது இல்லை. தேவனுக்குரிய காரியங்கள் அந்த வேளையில் உன்னுடைய வாழ்க்கையிலே புரிய ஆரம்பித்தாலும் நீ சிந்திக்கக்கூடிய சிந்தனை எல்லாம் மாம்சீகத்திற்கு ஏற்ற வண்ணமாகவே சிந்திக்க ஆரம்பித்து விடுகின்றாய். கர்த்தர் கூடவே படுத்து, கர்த்தரோடவே உட்கார்ந்து, கர்த்தரோடு கூடவே சாப்பிட்டு, கர்த்தரோடு கூடவே எல்லா விதமான காரியங்களையும் செய்து கொண்டு வந்த பேதுரு அப்போஸ்தலனுடைய மனசுல கர்த்தருடைய சிந்தனையை புரிந்து கொள்ள முடியாமல் போயிற்று. கர்த்தருடைய விருப்பத்தை அறிந்து கொள்ள முடியாமல் போயிற்று. எதை நோக்கி தேவன் நம்மை அழைத்து கொண்டு போகின்றார், நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எதை நோக்கி போக வேண்டும், கர்த்தரோடு கூட ஒரு மனுஷன் இசைந்து வாழக்கூடிய நேரத்தில் அவருடைய சிந்தனைகள் எல்லாம் மெய்யாகவே இயேசுவோடு கூட கட்டப்பட்ட நிலையிலே காண்பிக்கப்படுகிறதை பார்க்க முடியும். ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்றேன் பாருங்களேன். ஒரு நல்ல ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாளில் அந்த ஊழியக்காரனுடைய 3 நாட்கள் கூட்டத்திற்காக கடந்து போயிருந்தோம். கடந்து போயிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஊழியக்காரருக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து அவர் கூடவே பேசி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு நேரம், அவர் காலையில் ஒரு கூட்டம், மத்தியானம் ஒரு கூட்டம், அப்புறம் அதன் பின்பதாக ஈவினிங் அதாவது ஒரு பப்ளிக் மீட்டிங் வைப்பார். இந்த மாதிரி 3 வேளையும், ஒரு நாளைக்கு 3 வேளையாக 9 வேளைகள் அவரோடு கூடவே உட்கார்ந்து பேசி அவர் கற்பித்து தரக்கூடிய ஆவிக்குரிய காரியங்களை பற்றி கேட்டு மனசில் அவரை போலவே சிந்தனைகள் என்னுடைய மனதிலே உருவாக்கப்பட துவங்கிற்று. அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஹேபிட் இருந்தது. என்ன ஒரு ஹேபிட் இருந்தது? எப்போ பார்த்தாலும் சோத்திரம் சொல்லிகிட்டே இருப்பார். வாயை சும்மா இருக்கக்கூடிய நேரத்தில் சோத்திரம் சொல்லிகிட்டே இருப்பார். அவருடைய அந்த ஹேபிட் அப்படி பற்றிக்கொள்ள ஆரம்பித்தது. நானும் கூட எல்லா நேரத்திலும் இடைவிடாமல் சோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்க ஆரம்பித்தேன். பஸ்ஸில் வரக்கூடிய நேரத்தில், உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில், நைட்டு படுக்கிறதுக்கு, அதாவது தூக்கம் வருகிறதுக்கு வரக்கூடிய நேரம் வரைக்கும் அவரை போலவே என்னுடைய வாயை திறந்து நான் சோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்க ஆரம்பித்தேன். இது எத்தனை நாள் என்று சொல்லி நினைக்கிறீங்க? அவரோடு கூட இருந்த அந்த 3 நாள் முடிந்து 4வது நாள் பஸ்ஸில் வரக்கூடிய வரைக்கும் சோத்திரம் பண்ணிட்டு வந்தேன். 5வது நாள் காலையில் எல்லா விதமான காரியத்தையும் மறந்து பழைய நிலையின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சேன்.
பேதுருவை பாருங்க, இயேசுவோடு கூடவே உட்கார்ந்து, இயேசுவோடு கூடவே பேசி, இயேசுவோடு கூடவே தங்கி, இயேசுவோடு கூடவே சாப்பிட்டு, இயேசுனுடைய மனதை புரிந்து கொண்ட வாழ்க்கை வாழ்ந்தவனாய் காணப்பட்ட பேதுருவுக்கு இப்பொழுது இயேசு கேட்கக்கூடிய அந்த வார்த்தை, இயேசு சொல்லுகின்றார், நாம் இப்பொழுது எருசலேமிற்கு போக போகின்றோம். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே மனுஷகுமாரன் பாவியின் கையிலே ஒப்புக் கொடுக்கப்பட போகின்றார். இந்த வார்த்தைகளை சொன்ன மாத்திரத்தில் பேதுரு இயேசுவை கடிந்து கொள்ள துவங்கினார். ஆண்டவரை, இது உமக்கு சம்பவிக்க கூடாது. ஆண்டவராகிய இயேசு அவனை மெய்யாகவே திரும்பி பார்த்து, பின்னிட்டு போகும் சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். இந்த சிந்தனை வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ரட்சிக்கப்படாத ஆத்மீக வாழ்க்கை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆத்மாவிலே ஈடேற்றம் அடைகிறது இல்லை என்று சொன்னால் என்ன நடக்கும்? வேதம் சொல்கிறதை போல தேவனுக்குரிய ஆழ்ந்த காரியங்களை உன்னாலும் என்னாலும் விளங்கிக் கொள்ள முடியாது. இந்த கடைசி காலத்தில் சாத்தான் தரக்கூடிய முக்கியமான தந்திரம் என்ன? தேவனுக்குரிய ஆழ்ந்த விஷயங்களை நீயும் நானும் புரிந்து கொள்ளக்கூடாது. நீயும் நானும் விளங்கிக் கொள்கிறது உண்டானால் தேவனுடைய திட்டத்தின் ஊடாக மெய்யாகவே தீவிர கதியாய் ஓடக்கூடிய ஒரு மக்களாக நீயும் நானும் மாற்றப்பட்டு விடுவோம். பிசாசுக்கு தெரியக்கூடியதாக இருக்கிறதுனால அவன் என்ன காரியங்களை உருவாக்க ஆரம்பிக்கின்றான்? ஈடேற்றம் அடையாத ஆத்துமாவை அல்லது சிந்தனையிலே ரட்சிக்கப்படாத ஒரு நிலையை நம் வாழ்க்கையிலே சாத்தான் உருவாக்க ஆரம்பிக்கிறான். இந்த ஈடேற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்போ வர முடியும்? விசுவாசிக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தான் நம்மளுடைய ஆத்துமா தான் ஈடேற்றம் என்கிற ரட்சிப்பின் திட்டத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். கேட்கிறதை புரிந்து கொள்ள முடியாத நிலைக்கு காரணம் என்ன? சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் அந்த நேரத்தில் எழுப்புவதை தந்து அதன் பின்பதாக அவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லைகளை விட்டு மறைந்து போகிறதற்கு காரணம் என்ன என்றால் ரட்சிக்கப்படாத ஆத்துமா, ஈடேற்றம் அடையாத ஆத்துமா என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இந்த ஆத்துமா ஈடேற்றம் அடையாது இருக்கிறது உண்டானால் இன்னொரு காரியம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. இதுவும் கொஞ்சம் ஆழமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியரின் புத்தகத்தில் 13வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தை சொல்கிறது. கொஞ்சம் ஆழமா வாசிங்க. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல நான் பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல நான் சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன், குழந்தையைப் போல நான் யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன், நான் ஒழித்து போட்டு விட்டேன். இரண்டாவது காரியம், ஒரு மனுஷனுடைய ஆத்துமா ரட்சிக்கப்படாது இருக்கிறது உண்டானால் குழந்தைகளுக்கு ஏற்ற காரியங்களை புருஷனாக்கப்படக்கூடிய நேரத்தில் எப்படி ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை தாண்டி மெய்யாகவே தூக்கி எறிய ஆரம்பிக்கிறான். குழந்தைத்தனமான பேச்சு, குழந்தைத்தனமான யோசனை, குழந்தைத்தனமான வார்த்தைகள், குழந்தைத்தனமான எல்லா விதமான காரியங்களை எப்படி ஒரு புருஷத்துவமான மனிதன் மறந்து போகிறானோ அதை போல மறவாத அளவிற்காக அதே குழந்தையை போல பக்குவப்படாத ஒரு வாழ்க்கையின் ஊடாக நம்மை அழைத்து கொண்டு போகிறது எது என்றால் ரட்சிக்கப்படாத ஆத்துமா, ஈடேற்றம் அடையாத ஆத்துமா. ஆவிக்குரிய நிலையில் அந்தந்த காரியத்திலே அந்தந்த பரிமாண நிலைகளிலே நீங்களும் நானும் வளர வேண்டியது அவசியம். நீங்களும் நானும் ஓட வேண்டிய காலத்தில் ஓடணும், நடக்க வேண்டிய காலத்தில் நடக்கணும். ஆண்டவருடைய நாமத்தினாலே யுத்த வீரனா எழும்ப வேண்டிய காலத்தில் யுத்த வீரனா எழும்பணும். அங்கு போய் உட்கார்ந்து கொண்டு சிறு குழந்தை போல நீயும் நானும் விளையாண்டு கொண்டிருக்க கூடாது. யுத்தத்துக்குரிய காரியங்களிலே வரக்கூடிய நீயும் நானும் யுத்த புருஷனா எழும்ப வேண்டியது அவசியம். காலத்திற்கு ஏற்ற வளர்ச்சி அடையாது இருக்கக்கூடிய சிந்தை நம் வாழ்க்கையிலே பலவீனம் என்கிறதை புரிந்து கொள். காலத்திற்கு ஏற்ற அளவிற்காக வளராது இருக்கக்கூடிய நம்முடைய சிந்தையினுடைய எல்லா விதமான தன்மைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் பலவீனம். இந்த பலவீனம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வரைக்கும் பொல்லாத பிசாசனுடைய எல்லா விதமான ஆதிக்கமான காரியங்களை உன்னாலும் என்னாலும் விளங்கிக் கொள்ள முடியாது. கர்த்தராகிய தேவனுடைய திட்டங்களை உன்னாலும் என்னாலும் புரிந்து கொள்ள முடியாது. இந்த காரியங்களை கர்த்தரே உன்னோடு கூட நேரடியாய் வந்து வெளிப்படுத்தி விளக்கி பேச ஆரம்பித்தால் கூட உன்னாலும் என்னாலும் புரிந்து கொள்ள முடியாமல் போகிறதற்கு காரணம் சிந்தையில் வளர்ச்சி அடையாதிருக்கக்கூடிய தன்மை, வளராதிருக்கக்கூடிய சிந்தை, ரட்சிக்கப்படாதிருக்கக்கூடிய சிந்தை, ஈடேற்றம் அடையாதிருக்கக்கூடிய நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை. இது ஆன்மீக வாழ்க்கையினுடைய ரட்சிப்பற்ற ஒரு நிலை எதை நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறது? எந்த காலத்தில் எதை நான் செய்ய வேண்டும்? நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை என்ன பிரச்சனை வரும் பாருங்க. காலத்திற்கு பின்பு உட்கார்ந்து நாம் யோசிக்க ஆரம்பிப்போம். ஏன் இந்த காலத்தில் இந்த ஒரு காரியத்தை நான் போய் செஞ்சேன், இந்த காரியத்தை நான் செஞ்சதுனால எத்தனை இழப்புகள் என்னுடைய வாழ்க்கையில் வந்துச்சு. கொஞ்சம் நான் யோசித்து பார்த்து இந்த ஒரு நிலைகளை மெய்யாகவே நான் மறுத்திருக்கிறது உண்டானால், இந்த ஒரு காரியத்தை விட்டு நான் விலகி இருக்கிறது உண்டானால் இந்த பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளாக நான் மாட்டியிருக்க மாட்டேன். இந்த பிரச்சனைக்குள்ளாக மாட்டிக்கொண்டதற்கு காரணம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து யோசியாமல் போனதானே என்று சொல்லி காலம் தாழ்த்தி யோசிக்கிறதுனுடைய காரணம் என்ன தெரியுமா?
காலம் தாழ்த்தி யோசிக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் குழந்தைத்தன்மையான நிலைகள் தான். குழந்தைத்தன்மையான நிலைகள் தான் எப்போ யோசிக்க ஆரம்பிக்கும்? காலம் கடந்து யோசிக்கிறத பார்க்க முடியும். ஸ்கூலுக்கு போகக்கூடிய பிள்ளைகளுக்கு படிக்கக்கூடிய வார்த்தைகளை பற்றி பெற்றோர்கள் பேசுவாங்க. பெற்றோர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அது பிள்ளைகளுக்கு புரிகிறதே இல்லை. அந்த பிள்ளைகள் அந்த பெற்றோர்களுக்கு விரோதமான காரியங்களை யோசிப்பாங்க. எப்போ பார்த்தாலும் படி 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 என்கிற ஒரு வார்த்தையை பற்றி என்னுடைய அப்பாவும் அம்மாவும் எல்லா நாளிலும் பேசிக்கொண்டே வராங்க. ஆசிரியர்கள் எல்லா நாளிலும் எனக்கு அத்தனை விதமான தண்டனைகளை கொடுக்கிறாங்க, இத்தனை விதமான பனிஷ்மெண்ட்டை கொடுத்து படி 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 என்கிற ஒரு வார்த்தையை பேசி நிர்பந்தம் பண்ண துவங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிர்பந்தம் பண்ணக்கூடிய காரியத்தினுடைய விளைவை எப்போ அந்த பிள்ளை புரிந்து கொள்கிறது? அது வளர்ந்து வேலைக்குரிய ஆயத்தத்தின் ஊடாக கடந்து வரும் பொழுது அப்போ தான் அந்த பிள்ளை யோசிக்குது, ஆமாம், எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலத்தில் நான் சரியாக படித்து நல்ல மதிப்பெண்களை பெற்றிருக்கிறது உண்டானால் வேலைக்கு இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. எல்லா கம்பெனிகளில் என்னை அவர்களே வாலண்டியராக வந்து கூப்பிட்டுருப்பாங்களே. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் மறுத்து போக ஆரம்பிச்சனால தானே இத்தனை தூரம் நான் கஷ்டத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறேன். படிப்படியாக நான் ஏறி 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 ஒரு வேலைக்கு உரிய தகுதிகள் கூட இல்லாதிருக்கிறதுனால எத்தனை தாழ்த்தப்பட்ட நிலையின் ஊடாக கடந்து போகிறதற்கு காரணம் என்னுடைய காலங்களை நான் பயன்படுத்தாமல் போனேன் என்று சொல்லி காலம் கடந்து யோசிக்கக்கூடிய நிலை குழந்தைத்தன்மையான நிலை. இன்றைக்கு அநேகம் கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் யோசிக்கிறாங்க. அந்தந்த நேரத்தில் சரியாக நான் இயங்கி இருக்கிறது உண்டானால் இந்த பாவத்தை ஜெயிச்சிருப்பேன், இந்த அக்கிரமத்தினுடைய காரியங்களை நான் மேற்கொண்டிருப்பேன், இந்த சாத்தானுடைய தன்மைகளை ஜெயித்திருக்க முடியும். ஆனால் அந்த காலத்திற்கு ஏற்ற அளவிற்காக என் ஆவிக்குரிய நிலையிலே சரியான வளர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையினால எத்தனை தோல்வியின் ஊடாக கடந்து போன எத்தனை நாள் நம்ம யோசிச்சிருக்கோம் பாருங்க. இவைகள் எல்லாவற்றிற்கும் காரணம் வளர்ச்சி அடையாத ஆன்மீக வாழ்க்கை, ரட்சிக்கப்படாத ஆன்மீக வாழ்க்கை. இந்த ரட்சிக்கப்படாத ஆன்மீக வாழ்க்கையினால காலம் கடந்து யோசிக்கக்கூடிய நிலையினால எல்லா விதமான உடைமைகளை இழந்து போவோமே தவிர இழந்து போனவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ள உன்னாலும் என்னாலும் ஆகிறது இல்லை. இதுதான் சாத்தானுக்கு முக்கியமான தேவை. சாத்தானுக்கு எது முக்கியமான தேவை? காலம் கடந்து நீ யோசிக்கலாம், அந்த காலத்திற்கு ஏற்ற கனிகளை நீ கொடுத்து விடக்கூடாது. கர்த்தர் வரக்கூடிய நேரத்தில் நீ கனி கொடுக்க கூடாது. கர்த்தர் வந்துட்டு போன பிறகு நீ கனி கொடுக்கிறதுக்கு பிசாசே உனக்கு ஹெல்ப் பண்ணுவான். கர்த்தர் வந்துவிட்டு போன பிறகு நீ கனி கொடுத்து உனக்கு என்ன பிரயோஜனம் இருக்க முடியும்? கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி எந்த காலத்தில் எதை நீ செய்ய வேண்டுமோ அந்த காலத்தில் அந்த விஷயத்தை செய்கிறது தான் ஒரு மனுஷனுடைய சிந்தனையில் வளர்ச்சி அடைந்த ஒரு மனுஷனுடைய பூரணமான நிலை என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. யுத்தம் பண்ண வேண்டிய காலத்தில் யுத்தம் பண்ணணும். யுத்தம் பண்ணாதிருக்க வேண்டிய காலத்தில் போய் நீங்களும் நானும் பட்டயத்தை உருவ வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அநேகம் விதமான பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில் நீயும் நானும் எழும்பி நின்று அநேகம் கர்த்தருடைய நாமத்தினாலே பெரிய வெற்றியை பெறணும். பிரச்சனை வராதிருக்கக்கூடிய நேரத்தில் ஆயத்தப்படக்கூடிய காரியங்களினால எந்த விதமான பயனும் இல்லை. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி காலம் கடந்த உணர்வு எப்போ நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது, காலம் கடந்த நினைவு எப்போ நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது என்றால் ஈடேற்றம் அடையாத ஆன்மீக நிலையினால் வருகிறது. இந்த ஈடேற்றம் எதனால நம்முடைய வாழ்க்கையில் வர்றதில்லை? விசுவாச குறைவு நம்முடைய வாழ்க்கையிலே வரும்பொழுது ஆன்மாவிலே ஈடேற்றமற்ற ஒரு நிலை அல்லது ஆன்மாவிலே ரட்சிக்கப்படாத ஒரு நிலை நம் வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறதுனால் எல்லா விஷயத்தையும் காலம் கடந்து யோசிக்க ஆரம்பிக்கிறோம், காலம் கடந்து சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். ஐயோ, இந்த காரியத்தை நான் தவற விட்டு விட்டேன், இந்த யோசனையை சரியான நேரத்தில் நான் என்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தாமல் மறந்து போயிட்டேன். காலம் கடந்து யோசித்து இனி நான் அதற்குரிய தன்மையை பெற்றுக்கொள்கிறது எப்படி என்று சொல்லி எத்தனை பேர் தங்கள் வாழ்க்கையினுடைய நிலைகளிலே அழுது புலம்பின காலங்கள் உண்டு. காலம் கடந்து யோசிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் உண்டு? ஆகவே தான் கர்த்தர் சொல்லுகின்றார், ஆத்மீக ரட்சிப்பு உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வர வேண்டியது அவசியம். மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்க, முக்கியமான ஒரு காரியம். வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை இவ்விதமாய் நமக்கு சொல்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 19வது வசனம். கொஞ்சம் நிதானமா வாசிங்க, முக்கியமான ஒரு காரியம். லூக்கா 12வது அதிகாரம் 19வது வசனம் இந்த வார்த்தை சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே அவர் சிந்தித்து சொல்லிக் கொண்டான். கொஞ்சம் இந்த வார்த்தையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஆத்துமா என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு சிந்தை என்று சொல்லி பொருள்.
அந்த மனுஷன் என்ன பேசுறான்? இன்னும் ஒரு தடவை நிதானமா வாசிங்களேன். பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து. கொஞ்சம் ஒரு நிமிஷம், அந்த ஆத்துமாவை பார்த்து அவன் என்ன சொல்றான் பாருங்க. நீ இளைப்பாரி புசித்து குடித்து எல்லா காரியத்திலும் சந்தோஷப்படுன்னு சொல்றான். ஆத்துமா என்னைக்கு உட்காந்து இட்லியும் தோசையும் உட்காந்து சாப்பிடும்? யோசிச்சு பாருங்க. அவன் என்ன சொல்றான்? அவன் என்ன ஒரு வார்த்தையை பற்றி பேசுகிறான்? ஆத்துமாவை பார்த்து, சிந்தனையை பார்த்து பேசுறான். ஆத்துமாவே, உன்னுடைய எல்லா விதமான பிரயாசத்திற்காக, பிரயோஜனத்திற்காக, அநேக வருஷங்களுக்காக சொத்துக்களை நான் சேர்த்து வைத்திருக்கிறேன். நீ சேர்த்து வைக்கக்கூடிய சொத்துனால உன் சிந்தனைக்கு என்ன விதமான காரியத்தை உன்னாலும் என்னாலும் செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க. உன்னுடைய சரீரத்துக்கு காரியத்தை செய்யலாம், சரீரத்தினுடைய உடலுக்கு தேவையான காரியத்தை நம்ம செய்யலாம், அல்லது நம்முடைய வயிற்றுக்கு தேவையான காரியத்தை செய்யலாம். உடலுக்கு தேவையான, நமக்கு தேவையான எல்லா விதமான உடைகளை வாங்குகிறதுக்கு, ஆபரணங்களை வாங்குறதுக்கு அந்த காசை பயன்படுத்தலாம். நம்முடைய சாப்பாட்டுக்கு தேவையான காரியங்களுக்கு ஏற்ற அளவிற்காக அந்த காசை பயன்படுத்தலாம். ஆனால் அவன் சொல்லுகின்றான், சிந்தனையை பார்த்து சொல்கிறான், ஆத்மாவை பார்த்து சொல்கிறான், என் ஆத்மாவை சந்தோஷப்பட்டு நீ பூரித்து இளைப்பாற வேண்டும். அநேக நாட்களுக்காக நான் உனக்காய் சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கிறேன். நீ புசித்து குடித்து பூரிப்பாய் இளைப்பாறு. எப்படி சொல்றான் பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆத்துமாவை பற்றி அறிவற்றவன் பேசக்கூடிய வார்த்தை தானே இது? ஆத்துமாவாகிய சிந்தனைக்கு என்ன சாப்பாட்டை கொண்டு நீ கொடுக்க முடியும்? என்ன ஆகாரத்தை கொண்டு போய் கொடுக்க முடியும்? என்ன காசை கொண்டு போய் கொடுத்தா உன்னுடைய ஆத்துமா என்று அழைக்கப்படக்கூடிய சிந்தனைக்கு என்ன விதமான ஆசீர்வாதங்கள் வர முடியும்? சரீரத்துக்கு ஆசீர்வாதம் வரலாம், உன்னுடைய உடம்புக்கு ஆசீர்வாதம் வரலாம், உன்னுடைய எல்லா விதமான தேவைகளும் சந்திக்கப்படலாம். ஆனால் ஆத்துமாவுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறது நீ சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய சொத்தினால். எப்படி ஆசீர்வாதம் வர முடியும்? அப்படின்னா ஆத்மாவிலே ஈடேற்றம் அடையாது இருக்கக்கூடிய ஆத்மா எந்த ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லுகிறது என்றால், வேதம் சொல்லுகிறதை போல தவறான நிதானிப்பு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தவறான நிதானம் தான் ரொம்ப 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 வாழ்க்கையிலே பெரிய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியது. ஒரு விஷயத்தை யோசிக்கிறதுக்கு முன்னால சரியா நிதானிக்கணும். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே தாவீது யுத்தத்திற்காக கடந்து போகின்றான் கோலியாத்திற்கு விரோதமாக போகக்கூடிய அந்த யுத்தத்தில் சரியாய் கோலியாத்தினுடைய பலவீனம் எங்கு இருக்கிறது என்கிறதை தாவீதினுடைய கண்கள் நிதானித்து பார்க்கிறது. அவனுடைய ஒட்டு மொத்த சரீரத்தை அவனுடைய கண்கள் பார்த்த பொழுது மூடப்படாதிருக்கக்கூடிய அவனுடைய நெற்றிதான் அவனுடைய பலவீனம். அந்த இடத்தை குறிவைத்து தாக்கினால் அந்த இடத்திலே அவனுடைய நெற்றிப்பட நான் என்னுடைய கற்களை சுழற்றி அடிக்கிறது உண்டானால் அந்த கோலியாத் பலவீனப்பட்டு விழுந்து போய்விடுவான். சரியான நிதானம். இந்த சரியான நிதானம் இல்லாமல் தவறா நிதானிக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் நிறைய பிரச்சனைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சிடும். அந்த மனிதன் தவறாய் நிதானிக்க ஆரம்பிக்கின்றான். ஆத்துமாவை பற்றி எப்படி சொல்லுகின்றான்? ஆத்துமாவுக்கு நான் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய சம்பாத்தியத்தினாலே அநேகம் தன்மைகளை நான் வாங்கி கொடுப்பேன். ஆத்துமாவுக்கு தேவையான சாப்பாட்டை கொண்டு போய் கொடுப்பேன், ஆத்துமாவுக்கு தேவையான இளைப்பாறுதலை கொண்டு போய் கொடுப்பேன் என்று சொல்லி ஆத்துமாவை பார்த்து பேசின பொழுதுதான் கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், மதிகேடனேன்னு சொல்றார். தவறான நிதானிப்பு செய்யக்கூடிய மனுஷனுக்கு கர்த்தர் சூட்டக்கூடிய பெயர் என்ன? மதிகெட்டவன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அறிவு சார்ந்த நிலை அவனுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் நிதானம் தவறாததாய் அவன் தன் வாழ்க்கையிலே காத்துக்கொள்ள ஆரம்பிக்கின்றான். சரியாய் நிதானிக்க ஆரம்பிக்கிறான். சாத்தான் எந்த வழியிலே வருகிறான்? சரியான நிதானிப்பு. பிசாசை தாக்க எந்த வழி முறைகளை பயன்படுத்த வேண்டும்? சரியான நிதானிப்பு. சாத்தானை மெய்யாகவே பயமுறுத்த என் ஆவிக்குரிய பரிமாணத்தில் எந்த பலத்தை நான் அதிகப்படுத்த வேண்டும்? சரியான நிதானிப்பு. இந்த நிதானிப்பு தவறுகிறது உண்டானால் நீயும் நானும் சாத்தானுக்கு முன்பதாக பட்டு விழுந்து போக ஆரம்பிச்சிருவோம். சாத்தானை எதிர்க்க உன்னாலும் என்னாலும் ஆகிறது இல்லை. இந்த மனிதன் தவறாய் நிதானிக்கிறதற்கு காரணம் ஆத்மாவை பற்றி அறிவற்ற நிலையோடு கூட காணப்படக்கூடிய ரட்சிக்கப்படாத ஆத்மாவுடைய தன்மை. ஆத்மா ரட்சிக்கப்படுகிறது உண்டானால் நிதானம் சரியாய் காண்பிக்கப்படுகிறதை பார்க்க முடியும். எதை எந்த விதத்திலே செய்தால் அதனுடைய விளைச்சல் எப்படி வரும்? உட்கார்ந்து கால்குலேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஆண்டவராகிய தேவன் நல்ல ஒரு விஷயத்தை பற்றி பேச ஆரம்பித்தார். தம்முடைய சீஷர்களோடு கூட அவர் பேசும் பொழுதும், ஒருவன் கோபுரம் கட்ட மனதாய் இருக்கிறது உண்டானால் முன்னாலேயே உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார்க்க ஆரம்பிக்கின்றான். ஒருவன் எதிரி நாட்டோடு கூட சண்டை போட போகிறான் என்று சொன்னால் முன்பதாக உட்கார்ந்து அவன் என்ன செய்கிறான்? தன் படைக்கும் எதிரினுடைய படைக்கும் சண்டை வருகிறது உண்டானால் அந்த தேசத்தை நம்
மழையினால் நிர்மூலமாக்க முடியுமா என்று சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கின்றான். நிதானிக்கும் ஆத்துமாவிலே நிதானமற்ற ஒரு தன்மை. அதற்கு காரணம் ரட்சிக்கப்படாத ஆத்துமாவுடைய தன்மை. விசுவாசம் குறையும் பொழுது ஆத்துமாவின் ரட்சிப்பை நாம் நம்முடைய வாழ்க்கையில இழந்து போய் விடுகின்றோம். குறிவைத்து தாக்கக்கூடிய தன்மைகளை நாம் இழந்து போக ஆரம்பித்து விடுகின்றோம். சாத்தானுக்கு எதிரான எல்லா விதமான போர் ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய தன்மைகளிலே பலவீனப்பட்டு போகிறதற்கு காரணம் என்ன? சாத்தானை எதிர்க்க முடியாமல் முனை மழுங்கி போகிறதற்கு காரணம் என்ன? சாத்தானுடைய வல்லமைகளுக்கு முன்பதாக நடுங்கி போகிறதற்கு காரணம் என்ன? நிதானிக்க முடியாத ஆத்மீக தன்மை. ஒரு மனுஷனுடைய ஆத்மாவிலே நிதானம் என்கிற காரியம் அத்தியாவசியமான ஒரு தன்மை. எதை எப்படி நான் செய்ய வேண்டும்? நிதானிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஓட்டத்தின் ஒவ்வொரு காரியங்களையும் நிதானித்து பார்க்க ஆரம்பித்தார். இந்த மாதிரி இந்த வேகத்தில் ஓடுகிறது உண்டானால் என்னுடைய இலக்கை எத்தனாவது வருஷத்தில் நான் முடிக்க நேரிடும்? எத்தனாவது வருஷத்திலே இதே விதமான வேகத்தில் நான் ஓடுகிறது உண்டானால் என்னுடைய ஓட்டத்தை எப்பொழுது நான் முடிக்க முடியும்? இயேசு கிறிஸ்து சிந்தனையிலே நிதானிக்க ஆரம்பித்தார். ஆகவேதான் அந்த ஓட்டத்திலே எங்கும் அங்கும் பெறலாமல் சரியாய் ஓடி முடித்து 33.5 ஆண்டு காலத்திலே தன்னுடைய ஓட்டத்தை நிறைவாக்குகிறதற்கு காரணம் சரியான நிதானம். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த நிதானிக்கக்கூடிய தன்மை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு எதிரியினுடைய படையை தாக்க வேண்டும் என்றால், ஒரு போர் ஆயுதங்களை நிர்மூலமாக்க வேண்டும் என்றால், வரக்கூடிய எதிரியினுடைய எல்லா விதமான ஆயுதங்களின் கூறுகளை மடங்கடிக்க வேண்டும் என்றால் நிதானிக்கும் நிலை, நிதானிக்கும் ஆத்துமா, நிதானிக்கும் சிந்தை உன் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். நிதானிப்பற்ற ஒரு தன்மைகளினாலே எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் முறிந்து ஓடி போனாங்க. எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் பட்டு விழுந்து போக ஆரம்பிச்சாங்க. காரணம், நிதானிப்பற்ற ஒரு தன்மையினாலே எல்லா விதமான சூழ்நிலைகளையும் அவர்கள் மறந்து போய் ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை இழந்து போக துவங்க ஆரம்பிச்சாங்க. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி ஆத்மீக ரட்சிப்பு நிதானத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறது. இந்த நிதானிக்க கூடாத தன்மைகளை உருவாக்கும்படிக்காகத்தான் ஆத்துமாவிலே ஈடற்றம் அடைய முடியாத அளவிற்காக விசுவாசத்தை சாத்தான் மட்டுப்படுத்த ஆரம்பிக்கின்றான். ஒரு மனுஷனுடைய விசுவாசம் தளர்ந்து போகிறது உண்டானால் அவன் நிதானிக்கக்கூடிய காரியங்களை விட்டு அவன் கடந்து போய் தன்னுடைய இஷ்டத்தின்படி கடந்து போய் தோற்று போக ஆரம்பித்து விடுகின்றான். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஆன்மீக கண்கள் திறக்கப்படும் பொழுது, ஆன்மீக வாழ்க்கையிலே ஈடேற்றம் அடையும் பொழுதுதான் சரியான நிதானிப்பு. உன் பலம் எப்படிப்பட்டது? எதிரியினுடைய பலம் எப்படிப்பட்டது? அந்த பலத்தை மேற்கொள்ள நான் என் பலத்தை அதிகரிக்க வேண்டுமா இல்லையா? அந்த சரியான நிதானிப்பை நீயும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆன்மீக கண்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ரட்சிக்கப்படக்கூடிய ஆன்மா உனக்கும் எனக்கும் தேவைப்படுகிறது. உன் சிந்தனையிலே ஆண்டவராகிய தேவன் தரக்கூடிய அந்த அபிஷேகம் உனக்கு தேவைப்படுகிறது. இந்த சிந்தனைகள் தளர்ந்து போகிறது உண்டானால் மெய்யாகவே தோற்று போகும் மனிதனாய் நீயும் நானும் காண்பிக்கப்பட முடியும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. இன்னும் ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு விஷயம் இந்த ஒரு காரியத்தை நமக்கு சொல்கிறது. பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 18வது வசனம் துவங்கி 20வது வசனம் வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக வாசிங்க. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 18 முதல் 20 வரை வாசிக்க கேளுங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு நான் அநேகம் தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் நான் சொல்லுகிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு. அவர்களுடைய தேவன் வயிறு. அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் பார்க்கிறோம் 2 பேரை பற்றி அங்க அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பேசுகின்றார். ஒன்று அவர்களுடைய கூட்டத்தாரை பற்றி, இன்னொன்று தேவனாகிய கர்த்தருடைய காரியங்களை உணராதிருக்கக்கூடிய மக்களை பற்றி. இந்த உணராதிருக்கக்கூடிய மக்களை பற்றி பேசும் பொழுது அவர் சொல்லுகின்றார், அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் பூமிக்குரிய காரியங்களை பற்றி இருக்கிறது. ஆனால் நம்முடைய சிந்தையோ
அந்த பூமியை தாண்டி மேலான காரியங்களை பற்றி, பரலோக ராஜ்யத்தை பற்றி, அந்த இடத்துல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு விதமான நிலைகளை பற்றி நம்முடைய சிந்தை காண்பிக்கப்படுகிறது. அவர் பேசுகின்றார், அவர்களுடைய நினைவுகள் எல்லாம் பூமிக்கு ஒத்தவைகள், பூமிக்குரிய சாரத்தினால் நிறையப்பட்டிருக்கக்கூடியவைகள். ஆனால் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து வரக்கூடிய ஒத்தாசையை நீங்களும் நானும் தேடக்கூடிய மக்களாய் விளங்க ஆரம்பிக்கின்றோம். ரட்சிக்கப்படாத ஆன்மா என்று அழைக்கப்படக்கூடியது சிந்தனைகளிலே ரட்சிப்பட்ட நிலை பூமிக்குரிய காரியங்களை பற்றி மட்டும் யோசிக்க ஆரம்பிக்கிறது. வான உலகத்திலே காணப்படும் இனி வரக்கூடிய மகிமையை பற்றி, தன்னுடைய ஆன்மீக நிலைகளிலே யோசிக்க முடியாத தன்மை, இனி வெளிப்படக்கூடிய அந்த மகிமையை பற்றி அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள முடியாத நிலை. ஸ்தேவானுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நடந்துச்சு. இந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அத்தனை பேரும் ஸ்தேவானுக்கு விரோதமாக எழும்பி நின்று அவனை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய தீர்ப்பினால் தீர்க்க துவங்க ஆரம்பிச்சாங்க. அவனை கொலை செய்யும்படி சவுல் என்கின்ற வாலிபனும் சம்மதித்து காத்திருக்க ஆரம்பித்தார். எல்லா ஜனங்களும் கொலை செய்யக்கூடிய அந்த நேரம், கொலை செய்யும்படிக்காய் வரக்கூடிய நேரத்தில் எல்லா ஜனங்களுடைய கரங்களிலும் கற்களை அந்த ஸ்தேவானுடைய கண்கள் பார்க்கிறது. பூமியிலே அவருடைய சரீரம் அழிக்கப்படக்கூடிய ஒரு நிலை. கற்கள், ஒவ்வொரு கற்களும் பெரிய பெரிய கூரான கற்களை கொண்டு சுற்றிலும் இருக்கக்கூடிய மக்கள் அவனுடைய மேலே எரிந்து கொல்ல போறாங்க. முதல் கல் எங்க விழுந்து எங்க அடிபட போகுது தெரியல. எந்த இடத்துல வரக்கூடிய அந்த கல் ஒருவேளை தலையில படுமா, ஒருவேளை கண்ணில் படுமா, நெஞ்சில படுமா, கையில படுமா, காலில் படுமா தெரியல. அது அடிக்கக்கூடிய அடியினுடைய வேகம் எப்படி இருக்க போகிறது தெரியல. இதை பற்றி எல்லாம் அந்த ஸ்தேவானுடைய மனம் யோசித்து பாராமல் வானத்தை அவருடைய கண்கள் பார்க்க ஆரம்பித்தது. இதோ ஆண்டவராகிய தேவன் வானத்திலே வீற்றிருக்கிறத பார்க்கிறேன். அங்கே ஆண்டவராகிய தேவன் தம்முடைய தூதர்களோடு தம்முடைய பரிசுத்தமுள்ள சிங்காசனத்திலே அமர்ந்திருந்து என்னை வரவழைக்கும்படியாக ஆவலோடு கூட வீற்றிருக்கிறதை பார்க்கிறேன். பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை பார்க்கும் ஒரு கண்கள். அந்த ஸ்தேவானுடைய மனம் மேலானவைகளை பார்க்க ஆரம்பித்ததினால உலகத்திலே இருந்து வரக்கூடிய அடிகளையும் அவமானங்களையும் வேதனைகளையும் அவருடைய நினைவிலே எவ்வளவேனும் யோசிக்கவே முடியவே இல்லை. முதல் அடி எங்க விழுந்து தெரியாது சேவானுக்கு, இரண்டாவது அடி எங்க விழுந்து தெரியாது. கண்ணில் அடிச்சாங்களா, மூக்கில் அடிச்சாங்களா, காதில் அடிச்சாங்களா தெரியல. ஏனென்றால் அவருடைய கண்கள் மேலான காரியங்களை நோக்கி பார்த்த பொழுது உலகத்திலே கண்ட எல்லா விதமான நிலைகளையும் அவருடைய மனம் மறந்து போக ஆரம்பித்தது. இது ஆவிக்குரிய மனுஷன், ரட்சிக்கப்பட்ட ஆன்மீக மனிதனுடைய வாழ்க்கையின் நிலை. இரண்டாவது ஒரு மனுஷனை பற்றி அவர் சொல்லுகின்றார், இவன் பூமிக்குரியவைகளை நோக்கி பார்க்கிறவன். இவனுடைய நிலை எப்படி இருக்கிறது பாருங்கள். அடிக்கப்படக்கூடிய கல் எங்கே வந்து படப்போகிறது. அவன் அந்த காரியங்களை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கிறான், யோசிக்க ஆரம்பிக்கிறான். உடலெல்லாம் வேர்த்து நடுங்கி அந்த இடத்தை விட்டு ஒரே ஓட்டமாய் விலகி ஓடிப்போய், ஐயோ எனக்கு இப்படிப்பட்ட ஆபத்து எனக்கு வேண்டாம், இப்படிப்பட்ட வேதனை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி பின்னிட்டு ஓடக்கூடிய ஒரு மனிதன் ஒரு நிலையை பற்றி பார்க்க முடியும். ரஷ்ய நாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை இவ்விதமாய் நான் வாசிக்க நேர்ந்தது. ஒரு முறை ஆவிக்குரிய கூட்டம் என்று அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் ஜனங்கள், ஏறக்குறைய ஒரு 10 பேர் கொண்ட கூட்டத்தை ரஷ்ய இராணுவம் சிறைப்பிடித்தது. இந்த இராணுவத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இவர்களுக்கு விரோதமாய் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை என்ன? இவர்கள் இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லி பிரசங்கம் பண்ணாங்க. ஆண்டவராகிய தேவனை பற்றி அறிவித்து ஜனங்கள், எல்லா விதமான ஜனங்களையும் கம்யூனிச நிலைகளை தாண்டி ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றமடைய செய்ய ஆரம்பிச்சாங்க. இதுதான் இவர்கள் மேலே சாட்டப்பட்ட குற்றம். ஆகவே இந்த குற்றத்து நிமித்தம் இவர்களுக்கு பெரிய ஒரு தண்டனையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. என்ன தண்டனை கொடுக்குறாங்க? இவர்களை நிர்வாணமாக உறை பனியிலே நிறுத்தி, அந்த பனியினுடைய ஃப்ரீசிங் டெம்பரேச்சரை பார்த்தா -, டிகிரியில் போகுது. 25, -30, -35 டிகிரி பயங்கரமாய் கொட்டக்கூடிய பனியிலே, குளிர் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பனியில் இங்கே இருக்கக்கூடிய இந்த இராணுவ வீரர்கள் அத்தனை பேர் ஸ்வெட்டர் போட்டுக்கொண்டு எல்லா ஜனங்களும் சுற்றி நின்று கொண்டிருக்கிறாங்க. இந்த 10 பேரையும் அந்த உரை பனியிலே நிறுத்தி வைத்து அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வைத்திருக்கக்கூடிய நல்ல ஒரு பனிக்கட்டியின் மேலே அவர்களை இறுக கட்டி நிர்வாணமாய் அமர வச்சிருக்கிறாங்க. மேலிருந்து பனி வேற பெய்து கொண்டிருக்கக்கூடிய நிலை, ஃப்ரீசிங் ஆகிக்கொண்டு இருக்கக்கூடிய நிலை. ஒவ்வொருவரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் உறைந்து போய் கொண்டிருக்கிறாங்க. அதில் இங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் அத்தனை விதமான மக்களும் கேலி பண்ணி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. எங்க கர்த்தர்னு சொன்னையே, உங்களை காப்பாற்றுறதுக்கு கர்த்தர் வருவாராம் பார்க்கலாம் என்று சொல்லி எல்லா ஜனங்களும் அந்த ஆவிக்குரிய மக்களை கேலி பண்ணி கிண்டல் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நேரம், ஒரு இராணுவ ஜெனரல் என்று அழைக்கப்படக்கூடிய அவன் தான் அந்த கூட்டத்தினுடைய தலைமை. அவன் பார்க்குறான், வானத்திலிருந்து பார்த்தால் ஏறக்குறைய ஒரு 10 விதமான கிரீடம் வானத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவனுடைய கண்கள் பார்த்து கொண்டது.
10 கிரீடம் மேலிருந்து இறங்கி வரக்கூடிய காரியத்தை பார்த்த மாத்திரத்தில் அந்த மனுஷனுடைய கண்களை கர்த்தர் திறந்துட்டார் போல இருக்கிறது. 10 கிரீடம் வானத்திலிருந்து இறங்கி வரக்கூடியதை பார்த்த மாத்திரத்தில் அதில் ஒரு கிரீடம் மாத்திரம் கீழே இறங்குகிறது மேலே ஏறுகிறதுமான ஒரு காரியமாக இருக்கிறத பார்த்து, அப்போ அவருடைய மனசுக்குள்ள ஒரு யோசனை வந்தது. அந்த ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசுவை மறுதலிக்க போகிறான் போல் இருக்கிறது என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய இந்த இராணுவ வீரர்கள் என்ன சொன்னாங்க, நீங்கள் இயேசுவை விடுகிறது உண்டானால் இங்கே நாங்கள் வைத்திருக்கக்கூடிய நெருப்பு தணலில் நீங்கள் மெய்யாகவே இளைப்பாறிக் கொள்ளலாம், இல்லை என்றால் அந்த உரை பறியிலே நீங்கள் செத்து போயிடுவீங்க. அந்த காரியத்தில் 9 பேரும் சாகிறதற்கு ஒப்பு கொடுத்து உட்கார்ந்துருக்கக்கூடிய இடத்தில் அந்த ஒரு மனுஷன் மட்டும் அந்த குளிருக்கு பயந்து 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 விலகக்கூடிய ஒரு நேரம். இந்த இராணுவ ஜெனரலுடைய கண்கள் பார்த்து கொடுக்கக்கூடிய இடத்துல வானத்தில் கிரீடம் வருகிறது, மேலே போகுது, வருது, மேலே போகுது. இந்த மனிதன் பார்க்கக்கூடிய அந்த மனுஷன் என்ன செஞ்சா பாருங்க, அங்கே இருக்கக்கூடிய அந்த 10வது மனிதன் எழுந்து ஓடி வந்து இயேசு எனக்கு வேண்டாம் என்று சொல்லி மறுதலித்து இந்த குளிர்காயும்படிக்காக நெருப்பண்டிலே வந்த பொழுது இராணுவ ஜெனரல் தன்னுடைய ஆடைகள் எல்லாவற்றையும் களைந்து 10வதாய் அவன் போய் உட்கார்ந்து தன்னுடைய தலையிலே கிரீடத்தை வாங்கி கொண்டான். இதை எதுக்கு சொல்றேன், பூமிக்குரிய காரியங்களை சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதனால் ஆவிக்குரிய நிலைகளை பார்க்க முடிகிறது இல்லை. பூமிக்குரிய காரியங்களை பற்றி யோசிக்கக்கூடிய மனிதனால் ஆவிக்குரிய நிலைகளை நோக்கி பார்க்க முடிகிறது இல்லை. அவர்கள் இந்த உலகத்திலே காணப்படும் எல்லா காரியங்களையும் கண்ணோக்கி பார்க்க 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 பயம் நிறைந்து சிந்தனைகளிலே மாறாட்டம் பெற்றவர்களாய் கர்த்தராகிய தேவனை மறுதலித்து ஒரே ஓட்டமாய் விலகி ஓடி போக ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்ப நாட்களிலே கர்த்தராகிய தேவனுக்கென்று இரத்த சாட்சிகளாய் மரித்த அநேகம் கூட்டத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்களின் நிலைகளை பார்க்க முடியும். அவர்கள் எல்லாரும் தங்கள் வாழ்க்கையினுடைய நிலைகளை இரத்த சாட்சிகள் என்கிற பெயரிலே அழைக்கப்படக்கூடிய காரியங்களுக்காக ஒப்புக் கொடுத்ததனுடைய காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் பூமிக்குரியவைகளை அல்ல, சிந்தனைகள் எல்லாம் பரலோகத்தை நோக்கினதாய் காணப்பட்டது. ரட்சிக்கப்பட்ட சிந்தனைகள் தான் பூமிக்குரியவைகளை தாண்டி யோசிக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது. இந்த பொல்லாத சாத்தான் பூமியோடு கூட சிந்தனையை கட்டும்படிக்காக இப்ப வந்திருக்கக்கூடிய பிரச்சனை பார்க்கிறோம், வந்திருக்கக்கூடிய வேதனையை பார்க்கிறோம், வந்திருக்கக்கூடிய உபத்திரவத்தை பார்க்கிறோம். இவர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளையாய் நீ இருக்கிறது உண்டானால் உன்னுடைய உடைமைகள் உரிமைகள் எல்லாம் மறுக்கப்படும். எந்த காரியத்தை உன்னால பெற முடியாது, எந்த விதமான ஆசீர்வாதத்தை உன்னால வாங்க முடியாது. இப்படிப்பட்ட மகாபிரிய சட்ட திட்டங்கள் இயற்றப்படுகிறது உண்டானால் உன்னாலும் என்னாலும் கர்த்தராகிய தேவனுக்கென்று வைராக்கியமாய் நிலையாய் வாழ முடிகிறது இல்லை. ரட்சிக்கப்பட்ட சிந்தனை உன் வாழ்க்கையில வந்துச்சுனா தான், சிந்தனையில ஈடற்ற உன்னுடைய வாழ்க்கையில வந்துச்சுனா தான் ஆண்டவராகிய தேவனுக்கென்று எதையும் சாதிக்கும் மனிதனாய் விளங்க ஆரம்பிப்பாய். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராகிய தேவனுக்கு என்று ஓடும்படிக்காய் ஒப்புக் கொடுக்கப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையினுடைய சிந்தனை ரட்சிப்பினுடைய திட்டத்தின் ஊடாக வரணும். இந்த ரட்சிக்கப்பட வேண்டிய அனுபவம் எதன் மூலமாய் வருகிறது? விசுவாசம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய விசுவாசம் அவனுடைய ஆத்துமாவை ஈடேற்றம் அடையப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறது என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. இறுதியாக ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1வது அதிகாரம் 21வது வசனம் இந்த வார்த்தை சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். ரோமர் 1:21 வாசியுங்கள். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணர்கள் ஆனார்கள். உணர்வு இல்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்து போனது. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று அறியக்கூடிய அறிவை பெற்றிருக்க ஆரம்பித்தாலும் தேவனுக்குரிய மகிமையை செலுத்த மறந்து போனாங்க. ஆன்மாவில் ஈடேற்றம் அடையாதிருக்கக்கூடிய ஆன்மா, ஒரு மனுஷனுடைய சிந்தனை ஈடேற்றம் அடையாதிருக்கக்கூடிய சிந்தனையாக இருக்கிறது உண்டானால் கர்த்தராகிய தேவனை அவன் குற்றப்படுத்த ஆரம்பிச்சிடலாம். கர்த்தராகிய தேவனுக்கு விரோதமாய் பேச ஆரம்பிச்சிடும். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் சில ஜனங்கள் என்னை தேடி வந்து சில பேர் என்கிட்ட ஆலோசனை கேட்க ஆரம்பித்தாங்க. ஆண்டவராகிய இயேசுவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐயா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு தேவன் என்கிறதை பற்றி நான் சொன்னேன். அவர் நமக்காக ஜீவனை தந்தவர், அநேகம் காரியங்களை நம்முடைய வாழ்க்கைக்காக உருவாக்கி தந்தவர். அதிலே ஒரு மனிதன் என்னை பார்த்து பேசினார், நீங்கள் நினைக்கிற மாதிரி இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு கடவுள் அல்ல. இயேசு கிறிஸ்து நம்முடைய துன்பத்திலே அவர் இன்பத்தை காணக்கூடிய ஒரு சாடிஸ்ட்னு சொன்னார். ஏனென்றால் நான் துன்பப்படக்கூடிய நேரத்தில் இயேசு கண்டு பேசாம உட்கார்ந்திருக்கிறார். என்னுடைய ஒவ்வொரு விதமான கஷ்டமான நேரங்களில் இயேசுவை நோக்கி நான் அழைக்கிறேன். நான் துடிக்க 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 என்னை பார்த்து சந்தோஷம் அடையக்கூடிய இயேசுவை எப்படி நல்லவர் என்கிற ஒரு வார்த்தையிலே பேச முடியும்? சிந்தையிலே வீணராக்கக்கூடிய ஒரு நிலை.
இயேசுவை எப்படி அந்த மனுஷன் புரிஞ்சுக்கலாம் பாருங்க. இன்னும் ஒரு மனிதன் பேசினான், இந்த இயேசு கிறிஸ்து நீங்க நினைக்கிற மாதிரி நல்லவரெல்லாம் கிடையாது, அவர் பார்ஷியாலிட்டி பார்க்கக்கூடிய தேவன். ஒருவனுக்கு நன்மையான காரியத்தை செய்து ஒருவனை ஆண்டவராகிய தேவன் தூக்கி தூரத்தில் வச்சிருவார். ஒருவனுக்கு நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய கடவுள் இன்னொரு மனிதனுக்கு ஏன் நன்மையான காரியங்களை செய்ய மனமற்றவராக இருக்கிறார்? காரணம், பார்ஷியாலிட்டி பார்க்கக்கூடிய தேவன். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, சிந்தனையிலே வீணராக்கக்கூடிய நிலை இவைகள் எதனால் வருகிறது? உன் தேவனாகிய கர்த்தரை அறியக்கூடிய அறிவு உன் வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால். வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் நல்ல ஒரு வாக்கியத்தை நமக்கு சொல்லுகின்றார். என்ன ஒரு வாக்கியத்தை சொல்லுகின்றார்? 2 பேரை பற்றி அவர் பேசுகின்றார். யூத ஜனங்களை பற்றியும் புறஜாதி மக்களாகிய நம்மளை பற்றி. யூதர்களை கடினப்படுத்தி புறஜாதியாகிய நம்மை அவர் ரட்சித்தார். அப்போ அதுக்கப்புறம் அவர்களை கடினப்படுத்துறதுனால யூத ஜனங்களை கர்த்தராகிய தேவன் தூக்கி எறிஞ்சிட்டாரான்னு சொல்லி அதுக்குரிய விளக்கத்தை அவர் சொல்லாமல் அவர் என்ன சொல்லுகின்றார்? நமக்கே இரக்கம் பாராட்ட ஒரு கூட்டத்தாரை கர்த்தர் கடினப்படுத்துகிறது உண்டானால் அவர்கள் மேல் இரக்கம் பாராட்ட எத்தனை தயவுள்ளவராய் அவர் இருக்க ஆரம்பிக்கின்றார். தேவனுடைய ஞானம் அனந்த ஞானம் என்கிறதை பற்றி பேசுகின்றார். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவராகிய தேவன் கடினமுள்ள ஒரு எஜமான், ஆண்டவராகிய தேவன் எல்லா விதமான காரியங்களிலும் மெய்யாகவே நம்மை வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு கடவுள். இன்றைக்கு அநேகம் சின்ன பிள்ளைங்க என்ன யோசிக்கிறாங்க? தனக்கு மேலாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் என்னை மெய்யாகவே அடித்து துன்புறுத்தக்கூடிய கடினமுள்ள ஒரு எஜமான். அவங்க ஏன் துன்பப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க? நீ நல்ல முறையில் படித்து வளரணும், நீ நல்ல ஒரு காரியத்தின் ஊடாக போகணும். அதனால தான் இத்தனை பனிஷ்மெண்ட்டை கொடுக்கிறதுக்கு காரணம், அவன் உனக்கு விரோதி அல்ல, உன்னை வளர்க்கும்படி பிரயாசப்படுகின்றான். இதே மரத்தை கர்த்தரும் கூட அவர் உன்னையும் என்னையும் விரோதிக்கிறவர் அல்ல, உன்னை போஷிக்கவும் உன்னை பராமரிக்கவும் உன்னை ஏற்ற அளவிற்கு வளர்க்கவும் தக்கதாக ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் உருவாக்கி கொண்டு வர ஆரம்பிக்கின்றார். இது புரிந்து கொள்ள முடியாத மனம் உள்ள ஒரு மனிதன் கர்த்தரை தூஷிக்க ஆரம்பிச்சார், கர்த்தருக்கு விரோதமான வார்த்தையை பேச ஆரம்பிக்கிறார். கர்த்தர் சாடிஸ்ட்னு சொல்றார். பிறருடைய துன்பத்திலே இன்பத்தை பார்க்கக்கூடிய ஒரு கடவுள், அவருடைய இன்பத்திற்காக நம்மை துன்பப்படுத்தும்படி அனுமதிக்கக்கூடிய ஒரு கடவுள். இப்படிப்பட்ட வார்த்தைகள் எதனால் வருகிறது என்று சொன்னால், வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி ரட்சிக்கப்படாத உன் ஆத்துமா, ரட்சிக்கப்படாத உன் சிந்தை, உன் தேவனாகிய கர்த்தருடைய காரியங்களை புரிந்து கொள்ள முடியாத உன் நினைவு, பொல்லாத சாத்தான், இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசக்கூடிய சாத்தானுடைய ஒவ்வொரு நிலைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் திரும்பாத உன்னுடைய ஆன்மீக வாழ்க்கையினால் இவைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள துவங்க ஆரம்பித்து விடுகிறாய். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, முதல் விஷயமாய் நீ உன் ஆன்மாவிலே மனம் திரும்ப வேண்டும். உன் ஆன்மா என்று அழைக்கப்படக்கூடிய உன் சிந்தை மாற்றமடைய வேண்டியது அவசியம். மாற்றமடையாதிருக்கக்கூடிய சிந்தனையினால எத்தனை பழுதுகள் வருகிறது பாருங்கள். கடைசி கால யுத்த வீரனுக்கு எது அவசியமான தேவை, எது அத்தியாவசியமான தேவை? கடைசி கால யுத்த வீரன் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆன்மா என்று அழைக்கப்படக்கூடிய தன் சிந்தனையிலே சரியாய் ரட்சிப்பினுடைய திட்டங்களை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் கடைசி காலத்திற்கென்று வல்லமையான இயக்கத்தின் ஊடாக அவனால் கடந்து போக முடியும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, முதல் காரியம், உன் ஆன்மாவிலே ரட்சிக்கப்படும். உன் ஆன்மீக வாழ்க்கையிலே மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். உன் ஆன்மா ஈடேற்றம் அடைய ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த கடைசி கால படையிலே நீயும் நானும் எழும்பி நின்று யுத்த வீரனாய் செயலாற்ற முடியும். இல்லாத ஒரு பட்சத்தில் ஆண்டவரை குற்றம் பிடிக்கக்கூடியவனாய், கர்த்தரை செயல்பட விடாத ஒரு மனிதனாய், நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளிலே எல்லா விதமான காரியங்களிலும் மெய்யாகவே நம் இஷ்டத்தின்படியே போகக்கூடியவனாய், தவறான நிதானிப்பு செய்யக்கூடிய ஒரு மனிதனாய் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே கடந்து வருகிறதுக்கு காரணம் ரட்சிப்பற்ற நம்முடைய ஆன்மீக சிந்தை. இந்த சிந்தை முதல் காரியம் மனம் திரும்ப வேண்டும். அதற்கு தேவை விசுவாசிக்கும் வாழ்க்கை. ஒரு மனிதனுடைய விசுவாசம் வாழ்க்கையிலே வந்திருக்கிறது உண்டானால் ஆன்மாவிலே தவறாத ரட்சிப்பு, ஆன்மாவிலே தவறாத ஈடேற்றம் அவன் தன் வாழ்க்கையிலே சரிவர பெற்றுக்கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு உன் ஆன்மீக வாழ்க்கையிலே நீ ரட்சிக்கப்பட வேண்டும். உன் ஆன்மீக வாழ்க்கையிலே நீ எழும்ப வேண்டும். உன் ஆன்மாவிலே காணப்படும் கரை திரைகள் அப்புறமாக்கப்பட வேண்டும். உன் ஆன்மாவிலே காணப்படும் குறைவுகள் நிவர்த்தியாக்கப்பட வேண்டும். தவறான நிதானிப்பு உன் வாழ்க்கை நிலைகளை தாண்டி கடந்து போக ஆரம்பித்தால் மட்டும்தான் ஆண்டவராகிய தேவனுடைய கடைசி கால படை வீரனாக நீயும் நானும் எழும்ப முடியும். இல்லாத ஒரு பட்சத்திலே நம்முடைய ஆன்மாவிலே ஏற்படக்கூடிய ரட்சிப்பின் திட்டத்தை நீங்களும் நானும் இழந்து போகிறது உண்டானால் கர்த்தராகிய தேவனுடைய கரங்களை கட்டி போட்டு செயல்பட விடாத காரியங்களின் ஊடாக நீயும் நானும் கடந்து போக நேரிட ஆரம்பித்துக்கிறதை பார்க்க முடியும்.
தவறான நிதானிப்பு. ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ள முடியாமல் நம் இஷ்டத்தின்படி ஓடக்கூடிய ஒரு ஓட்டத்தினுடைய நிலைகளை பெற்று ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பத்திற்கு மாறாய் கடந்து போகக்கூடிய மக்களாய் மாற்றப்படுகிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதைப் போல உன் ஆன்மா ரட்சிக்கப்பட விசுவாசத்தை உறுதிப்படுத்தி என்று கர்த்தர் சொல்கின்றார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையை உறுதிப்படுகிறதுனாலே நம் ஆன்மா ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தரை நோக்கி உள்ளத்தை திறந்து நாம் ஜெபிக்க போகிறோம். நன்றியோடு உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆத்துமாவினுடைய ஈடேற்றம் எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவனை கிரியைகளை செய்ய விடாமல் தடுக்கிறது. ஈடேற்றம் அடையாத ஆத்துமா கர்த்தராகிய தேவனுடைய இயக்கங்களை தடுக்கிறது என்று நாங்கள் பார்த்தோமே. இரண்டாவது காரியமாய் எங்கள் சிந்தனைகளிலே சரியான ஒரு வளர்ச்சியற்ற ஒரு நிலை, எந்த காரியங்களிலே சிறு பிள்ளைகளைப் போல வளராதிருக்கக்கூடிய ஒரு காரியம், காலம் தாழ்த்தி யோசிக்கக்கூடிய நிலை எங்கள் வாழ்க்கையிலே வருகிறதற்கு காரணம் சிந்தையிலே வளர்ச்சியடையாது ஆன்மீக ரட்சிப்பற்ற தன்மை என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் எங்களுக்கு சுட்டி காண்பித்ததை. மூன்றாவதாக தவறான நிதானிப்பு எங்கள் வாழ்க்கையிலே வருகிறதுனால எதை நாங்கள் செய்தால் எது எங்கள் வாழ்க்கையினுடைய கர்த்தாவை முடிவாய் வரும் என்கிறதை யோசிக்க முடியாத தவறான ஒரு நினைவு எங்கள் வாழ்க்கையிலே வருகிறதற்கு காரணம் ரட்சிக்கப்படாத எங்கள் ஆன்மீக வாழ்க்கை என்று நாங்கள் பார்க்கிறோமே. தேவனை அறியாத வீணராகக்கூடிய சிந்தை எங்கள் வாழ்க்கையிலே வந்ததற்கு காரணம் சிந்தனையிலே காணப்படக்கூடிய ரட்சிக்கப்படாத நிலை என்றும் கடைசியாக வேதத்திலே நாங்கள் வாசித்ததை போல மேலான காரியங்களை நோக்கி பாராமல் பூமிக்குரிய காரியங்களை மட்டும் பார்த்து பார்த்து பூமிக்குரிய காரியங்களிலே சிந்தித்து சிந்தித்து யோசித்து ஆவிக்குரிய நிலைகளை மறக்கக்கூடிய தன்மை ஆதி காலங்களிலே காணப்பட்ட அநேகம் ஜனங்கள் ஆண்டவராக தேவனுக்குள்ளாக தங்கள் இரத்தங்களை சிந்தும்படி ஒப்புக் கொடுத்ததற்கு காரணம் பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நோக்கி பார்க்கும் ஆன்மீக ரட்சிப்பை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டதை நாங்கள் கண்டோமே. இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் யாராயிருந்தாலும் சரி, ஆன்மீக வாழ்க்கையிலே ஈடேற்றம் அடையக்கூடிய ஆன்மாவாக விசுவாசத்தினால் ஆன்மாவிலே ஈடேற்றம் அடைந்து ரட்சிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமையை பெற்றுக்கொண்டு கர்த்தராகிய தேவனுக்கென்று கடைசி கால ஓட்டத்திற்கென்று தங்கள் ஆவிக்குரிய நிலைகளை ஒப்புக் கொடுக்க ஆவியானவராகிய கர்த்தர் இந்த வார்த்தைகளை கேட்டும் ஒவ்வொரு விதமான பிள்ளைகளுக்கும் கிரியைகளை நடப்பித்து அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய பரிமாண எழுப்புதலை தந்து ஆன்மீக வாழ்க்கையிலே ரட்சிப்பை தந்து அவர்கள் ஒவ்வொரு கர்த்தராகிய தேவன் பயன்படுத்தி கடைசி கால சேனைகளாக எழும்பி பிரகாசிக்க செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம். எங்கள் பரிசுத்தமும் வல்லமையும் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆன்மாவிலே ஈடேற்றம் அடையக்கூடிய நிலை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே சரியான நிதானம் வந்தால் மட்டும்தான் ஆண்டவராகிய தேவனுடைய சரியான திட்டத்தின் ஊடாக கடந்து போய் வந்த அந்த ஓட்டத்தை சரியாய் முடிக்க உங்களாலும் என்னாலும் முடிகிறது. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல ஆதி காலத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் ஓட்டத்திலே பின்னிட்டு ஓடாமல் நின்றதற்கு காரணம் கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களிலே வல்லமையாய் எழும்பி ஓடினதற்கு காரணம் ஆன்மீக ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொண்டதுதான். இந்த வார்த்தைகளை கேட்கும் நீங்களும் நானும் ஆன்மாவிலே ரட்சிக்கப்படும்படி விசுவாசத்திலே உறுதியை வளர்த்துக்கொள்ள பிரயாசப்படுகிறது உண்டானால் நிச்சயமாய் ஆன்மாவிலே ரட்சிப்பை பெற்று கடைசி கால ஓட்டத்திலே வல்லமையான ஓட்டத்தை ஓடி தேவனுடைய லட்சியத்தை நிறைவாக்கும் மக்களாய் நீங்களும் நானும் மாற்றப்பட முடியும். கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். மாரநாதா.